அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான தொண்டாமுத்தார் தொகுதி வெற்றி வேட்பாளருமான எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரடிமடை பகுதியில் உள்ள சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு தனது பரப்புரையை தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார் வணக்கம். கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 4 முறையும் மாபெரும் வெற்றி பெற்று நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ்பி வேலுமணி 5வது முறையாக இன்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளராக தற்பொழுது காலையில் நண்பகல் 12 மணி அளவில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து இன்று தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் மற்றும் முந்தி விநாயகர் கோயில்களில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்றார். முன்னதாக அதற்கு முன்பாக சாமி தரிசனம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தனித்தனியாக வீதியாக சென்று தனது ஆதரவை இரட்டை இலைக்கு ஆதரவுகளை திரட்டி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஊரே பார்த்தோமானால் திருவிழா கோலம் பூண்டு மக்கள் எழுச்சிமிகு வரவேற்பை அளித்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பேர் ஆதரவோடு மீண்டும் இந்த தொகுதியில் காலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் மீண்டும் மாபெரும் வெற்றியை பெற முடியும் என்று உறுதியளித்தார். அந்த அளவுக்கு தற்பொழுது மக்களுடைய ஆதரவு பெருமளவில் கூடி வருகின்றது. கடந்த 5 ஆண்டுகள் அதிமுகவை பொறுத்தளவு எதிர்கட்சியாக இருந்தாலும் தொண்டாமுத்தூர் பகுதியில் அனைத்து திட்டங்களையும் பெருமளவில் செய்து கொடுத்து மக்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கையையும் பேராதரவையும் பெற்றுள்ளதால் இந்த தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் 5வது முறையாக அவர் கூறியதைப் போலவே 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவது யாரும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாகவே தற்பொழுது நாம் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. மக்களின் பேர் ஆதரவோடு தனது பரப்புரையை தற்பொழுது மேற்கொள்ள உள்ளார். அதை தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம். அரசி சசிகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. நம்முடைய தென்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கரடிமடை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் பொழுதும் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் முடிந்த பின்னால் வெற்றி பெற்று நன்றி சொல்லும் பொழுதும் இதே இடத்துல நம்முடைய அம்மன் திருக்கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இதே இடத்துல தான் பிரச்சாரத்தை துவங்குவோம், நன்றி சொல்லவும் அந்த பொதுமக்களை சந்திப்பதை துவங்குவோம். அந்த அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னால் இப்பொழுதுதான் இன்றுதான் பிரச்சாரத்தை நாம் துவங்குகிறோம். அந்த அடிப்படையில் என்றைக்கும் கரடிமடை என்றைக்கும் எனக்கு ராசியான ஊர் மட்டுமல்ல, அதிமுக கோட்டை முழுவதும் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் எனக்கு எப்பொழுதும் அதிகமான வாக்குகளை அளித்துள்ளீர்கள். இந்த முறையும் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே எனக்கு வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களது பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நான் இங்கே வரும்பொழுது சிறப்பான முறையில் ஆரத்தி எடுத்து பூக்களை தூவி மாலை எல்லாம் அணிவித்து அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேலதாளங்கள்லாம் வாசித்து எனக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தென்கரை பேரூராட்சி கரடிமடைக்கு நம்முடைய ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். அதே போல 2011 சக்திவேல் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுதும் நான் அமைச்சராக இருக்கும் பொழுதும் எல்லா சாலைகளும் போடப்பட்டது. கேட்ட திட்டங்களை போட கொடுத்தோம். குடிநீர் தேவையான அளவு கொடுத்தோம். எல்லாமே அதிகமான திட்டங்களை செஞ்சது நம்ம தான்.
அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் கொரோனா தொற்று நோய் வரும் பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான மருந்துகள் அடித்தோம், தேவையான உதவிகளை செஞ்சோம். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, கொரோனா இன்ஜெக்ஷன் கூடுதலாக கொண்டு வர சொல்லி தடுப்பூசி போட்டோம், ஆக்சிஜன் அதிகம் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் சகோதரராக இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்காக பணியாற்றி இருக்கிறேன். இப்போ புதுசாக வரக்கூடிய வேட்பாளர்கள் உங்களுக்கு தெரியும், திடீர்னு வர்றாங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் காணாமல் போயிட்டாங்க. அப்படித்தான் அது உங்களுக்கு தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சேர்மன், ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு கவுன்சிலர் யாராக இருந்தாலும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் எந்த நேரத்திலும் உங்களுக்காக பணியாற்றுவது மட்டுமல்ல, உங்களால் வெற்றி பெற்று நான் கோவை மாவட்டத்துக்கும் அதிகமான திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்னைக்கு அதிகமான சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இங்கே ஆலாந்துறை புழுப்பட்டியில் அந்த மருத்துவமனை 30 படிக்க உயர்த்தி கொடுத்தோம். சென்னூர் பள்ளி கட்டிடம் அற்புதமாக கட்டி கொடுத்தோம். எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு கட்டடமாக கட்டி கொடுத்துட்டோம். அதே போல தொண்டாமுத்தூர் மருத்துவமனை மேம்படுத்தி கொடுத்தோம், சொந்தகாத்தூர் மருத்துவமனை மேம்படுத்தி கொடுத்தோம். அதே போல இன்னைக்கு அரசு மருத்துவமனை GHல இருதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இப்படி என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, இந்த பேரூராட்சியில் மட்டுமல்ல, எங்கேயுமே இது நடக்கல. மீண்டும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அமையும். எப்படி அம்மா இருக்கும்போது இந்த பகுதிக்கெல்லாம் 50 கிலோமீட்டர்லேருந்து பவானி கூட்டுக்குடி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இங்கே சமுதாய கூட கட்டி கொடுத்தோம். அதே போல் கலையரங்கு கட்டணம் கட்ட 14.2 லட்சம் நிதி ஒதுக்கணும். பயணிகள் நிழல்குடை, சாலைகள், அதே போல சாக்கடை வசதி, மேல்நிலைப்பள்ளி, புதிய வகுப்பறை கட்டணம் என்று பல்வேறு திட்டங்கள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் பழைய மாதிரி திட்டங்கள் தர நீங்கள் எல்லாம் இரட்டை இலை திட்டத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த பிரச்சார கூட்டத்தை தூக்குவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜ் அவர்களும், தற்போதைய மாவட்ட தலைவர், அது மட்டுமல்ல இந்த பகுதி தானே, இந்த ஊர் தான் அவருக்கு அம்மாவோட ஊரியா, அப்பாவோட ஊர், இந்த ஊருக்காரர் தான் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் நம்முடைய அருமை சந்திரசேகர் அவர்களுக்கும், அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய துணை செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், எங்களது மாவட்ட பொருளாளர் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய மாவட்ட பேரவை இணை செயலாளர் அவர்களுக்கும், அதே போல அமமுக மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்களுக்கும், அத்தனை பொறுப்பாளருக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை பொறுப்பாளருக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களது ஒன்றிய செயலாளர் சக்திவேல் அவர்களுக்கும், அதே போல மற்ற 2 ஒன்றிய செயலாளர்கள் வந்திருக்காங்க நினைக்கிறேன், தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளரும், அதே போல மாதம் நம்முடைய பேரூர் ஒன்றிய செயலாளர் ராஜு பார்த்தேன், நம்ம வேல்சாமி பார்த்தேன். சரி, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் எல்லாம் பேரூராட்சியில் வந்திருக்காங்க, முன்னாள் ஊராட்சியில் வந்திருக்க எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்குரிய நிர்வாகிகள் அத்தனை பேரும், அதே போல நம்முடைய சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்த மகளிர் சகோதரிகளுக்கும், அத்தனை பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும்